ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சதுமே நான் என்ன வேலை செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, வீடை வந்துட்டு எல்லாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி மேலே ஃப்ரிட்ஜு எப்படி அழுக்காக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே தொடச்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜு கூட ரொம்ப நாளாக அழுக்காக இருந்துச்சு. துடைக்கணும்னு யோசிக்கிறது டைமே கிடைக்கிறதில்ல. சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன ஆனாலும் சரி தொடச்சே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ கூட குடிக்காமல் நான் ஃப்ரிட்ஜு துடைக்க உக்காந்துட்டு எல்லாமே க்ளீனாக துடைச்சிட்டு எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் கூட அழுக்காக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே துடைச்சிட்டு துணி எடுத்து காய போட்டு சாம்பார் வச்சு இட்லி தான் செஞ்சேன் காலையில் டிஃபனுக்கு. மதியத்துக்கு வந்துட்டு அந்த சாம்பாருக்கு சாதம் மட்டும் தான் வைக்க போகிறேன். இது எல்லாமே கரெக்டாக செஞ்சு வச்சதுமே அவங்கவுங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் இருக்கிற வேலை நம்ம செய்யலைன்னு மட்டும் தான் நம்மளை சொல்லுவாங்களே தவிர, நீ ஏன் இவ்வளோ நேரம் ஆகி சாப்பிடல அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்க கண்டு கூட மாட்டாங்க. அதுக்கு மட்டும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒன்று குறையா இருந்தால் மட்டும் அந்த குறை சொல்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுறாங்க. எங்கள் வீட்டில் எப்படி, உங்கள் வீட்டில் எப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் எல்லாத்தையும் க்ளீனாக தொடச்சி கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்ணும்.